நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஆலோசனை நேரம் இந்த நிகழ்ச்சி வழியாய் கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த லெந்து காலங்களிலே பல விதமான வார்த்தைகள் மூலமாய் நம்மோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அவர் பேசி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு நிமிடம் அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான வேளையில கூட நம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அடியாளை மறைத்து நீ வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்து எதன் வழியாய் நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த வார்த்தைகள் எல்லாரையும் உயிர்ப்பிக்கட்டும், பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த வார்த்தை கலாத்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் இந்த வார்த்தைகளை கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் தன்னை குறித்து தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, எனக்குள் இருப்பது, இப்பொழுது நான் பிழைத்திருப்பது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியைத்தான் நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் அறிந்து நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். அதை நம்ம அந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதை எப்படி அவர் சொல்றாரு? எனக்குள்ள இயேசு தான் பிழைத்திருக்கிறார். பவுலாகிய நான் சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டு விட்டேன், இயேசு மாத்திரமே, அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார்னு சொல்றார். அப்படி அவர் சொல்றதுக்கு காரணம் என்ன? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பலவீனங்களை சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இரத்தத்தை சிந்தி அவர் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப யாரெல்லாம் நாம் இயேசுவை என் பாவத்துக்காக அவர் சிலுவையிலே ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவரிடத்தில் வந்து பாவ மன்னிப்பை கேட்டு நாம் பெற்றிருக்கிறோமோ அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இயேசு பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பவுல் அப்போஸ்தலனுடைய அனுபவம். இந்த அனுபவத்தை தான் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்படியானால் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால், இவங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் மனம் வருந்தி மனஸ்தாபப்பட்டு அவருடைய சிலுவையை பார்த்து, என் பாவங்களுக்காக நீ ஜீவன் கொடுத்தீரே, என் பாவத்தையும் மன்னியும் என்று நீங்கள் அவரிடத்தில் ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால், அந்த வசனத்தின்படி நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது நாம் பாவத்துக்கு மரித்து விடுகிறோம். பாவத்துக்கு மரித்து இயேசுவோடு கூட நம்முடைய பழைய மனுஷன், அதாவது நம்முடைய பாவ மனுஷன், நம்முடைய பாவம் நிறைந்த அந்த மனிதன், பாவ சுவாபங்கள் நிறைந்த, பாவத்தின் ஆசைகளும் இச்சைகளும் நிறைந்த அந்த மனிதன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். அல்லேலூயா.
இதை அறிந்திருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். நாமளும் கூட இதை நல்லா மனதில் பதித்து வைத்து கொள்ளணும். நான் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன். மரித்து விட்டேன். என்னுடைய பழைய மனுஷன், நான் பாவம் செய்தேன் அல்லவா, பாவம்னு சொல்லும்போது எல்லாம் அதில் அடங்குகிறது. என்னென்ன பாவ பழக்கத்திலேருந்து வெளியே வந்தோமோ அது, நம்முடைய பாவ சுபாவங்கள், பாவத்தின் ஆசைகள், இச்சைகள் எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. அது எல்லாம் சேர்ந்து அந்த பழைய மனிதன் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டான். அப்போ நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இந்த இப்படிப்பட்ட நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வர்றோம். 8ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோம் என்றால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். அப்போ மரித்தவங்க, பாவத்துக்கு மரித்தவங்க, நம்ம பாவத்திலேருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டோம். அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவுடனே கூட நம்ம மரித்திருக்கிறனால அவருடனே கூட பிழைத்தும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இப்படிப்பட்ட வெற்றியை தான் நான் தந்திருக்கிறேன். இதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம ஒருவேளை நினைக்கலாம், ஆனால் எனக்குள்ளே இன்னும் பாவம் பிழைத்து இருக்கிறதே, இன்னும் நிறைய நேரம் பாவ சுவாபங்கள் என்கிட்ட போராடி கொண்டிருக்கிறதே, பாவத்தின் ஆசைகள் எனக்குள்ள எழும்பி போராடுகிறதே. ஒருவேளை நிறைய நேரம் நம்ம அதுக்காக கண்ணீர் வெடித்து ஜெபித்திருந்திருக்கலாம், போராடி ஜெபிச்சிருக்கலாம். எவ்வளவோ நான் ஜெபித்தாலும் கொஞ்ச நாள் இல்லாது போல தெரிகிறது, மறுபடியும் அதே பாவம் எனக்குள்ளே எழும்புகிறதே, நான் அதை வெறுக்கிறேன், ஆனால் அது என்னை விட்டு நீங்கின பாடாக இல்லையே என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். அதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீங்கள் சிலுவையிலே அறையப்பட்டதையும், கிறிஸ்துவோடு நீங்கள் மரித்ததையும், கிறிஸ்துவோடு நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறதையும் நம்ம வாயினால் அறிக்கை பண்ணணும். நம்ம அதை விசுவாசித்து வசனத்தின்படியாய், வசனத்தில் சொல்லப்பட்டதின்படியாய் நம்ம அதை வாயினால் அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட பாவத்துக்கு மரித்து போயிருக்கிறேன், என்னை பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கிட்டீங்க, என் பழைய மனுஷனை நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிட்டீங்க, இப்போ எனக்குள்ள ஒரு புதிய மனுஷன், உள்ளான மனுஷன், ஒரு புதிய மனுஷனாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு புது சிருஷ்டியாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்ம வாயினால சாட்சியின் வசனத்தை நம்ம அறிக்கையிட 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 நாம் பாவத்தின் மேல் ஜெயம் உள்ளவர்களாய், வெற்றி உள்ளவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. அதை தான் இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்றார். அவர் பாருங்க 10ஆம் வசனத்துல, அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். அன்று இந்த வார்த்தையை தான் வலியுறுத்துறார். நீங்க பாவத்துக்கு இயேசுவோடு கூட மரித்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் உங்களை எண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை நினைத்து கொள்ளுங்கள். அந்த நினைவோடு தான் நம்ம எப்பயும் வாழணும் அப்படின்னு சொல்றார். ஆண்டவரை தேடுற நம்ம, ரட்சிக்கப்பட்ட நம்ம, அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிள்ளைங்க நாம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் நாம், பாவத்தின் மேல் முழு வெற்றியை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், பாவத்தில் நம்ம பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாவத்துக்கு சிலுவையில் இயேசுவோடு கூட நீங்கள் மரிச்சிட்டீங்க. அதே நேரத்தில் இப்போ நீங்களும் நானும் இல்லை, நமக்குள்ளே இயேசு பிழைத்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும், நினைத்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நினைவோடு நம்ம ஓடணும்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட அந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் கருத்தூன்றி வாசித்து பாருங்க. அப்படி வாசித்து பார்க்கும்போது தான் நாமும் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை சுதந்தரிக்கத்தான் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நமக்கும் அப்படிப்பட்ட வெற்றியைத்தான் இயேசு தந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ற, ஒருவேளை இந்த மாதிரி அனுபவமே எனக்கு இல்லை, நான் இன்னும் பாவத்துக்கே சாகலை அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கண்ணீரோடு உங்களை தாழ்த்தி கேளுங்க. ஆண்டவரே, நான் இந்தந்த பாவத்தை இன்னும் நான் விடலை, என்னை மன்னிச்சிருங்க, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் செத்தவளாய் உமக்கென்று நான் பிழைத்திருக்கணும், என் சரீரத்தை உங்களுக்கென்று நான் ஒப்பு கொடுக்குறேன், என் அவயவத்தெல்லாம் ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தின்படியாய் பவுல் சொல்கிறார் இல்லையா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்,
ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நம்ம பரலோக ராஜ்யத்தை நம்ம நெருங்க நெருங்க நெருங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தம் ஆக 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 இப்படிப்பட்ட வெற்றியை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம சுதந்திரிக்கிறவங்களா இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த ஆலோசனை நமக்கு சொல்றாரு. பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற என் ஜனமே, பாவத்தை நான் விட்ட மாதிரி இருக்குது, ஆனால் அதில் நான் ஜெயிக்கவே முடியாத மாதிரி இருக்குதே அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை எவ்வளவோ நான் கண்ணீர் வடித்து பார்த்துட்டேன், ஆனாலும் எனக்கு இதில் ஜெயம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அன்று நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இனி நம்மோடு போராடுகிற இந்த சாத்தானை இதுவரைக்கும் நம்ம வந்தபடி அல்ல, இனிமேல் இயேசு நமக்காய் இரத்தம் சிந்தி கொடுத்த வெற்றியையும் அதே நேரத்தில் அவருடைய வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வெற்றியையும் நம்ம சொல்லி 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 தான் எல்லா போராட்டங்களையும் நம்ம ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த 2 வசனத்தை மனசில் வச்சுக்கோங்க. என்னுடைய பழைய மனுஷன் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். அடுத்து 11ஆம் வசனம், நான் பாவத்துக்கு மரித்தவங்களாகவும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் உங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. அதை உங்கள் வாயினால் அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பொழுது பவுல் அப்போஸ்தலனைப் போலவே நாமும் சொல்ல முடியும், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அடுத்து கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அடுத்து பவுல் சொல்றாரு, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அடுத்து அவர் சொல்றாரு, நான் இப்போ பிழைச்சிருக்கிறது மாம்சத்தில் பிழைச்சி இருக்கிறேன், உயிரோட தான் இருக்கிறேன், ஆனால் எப்படி நான் பிழைச்சிருக்கேன்னா என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தாரே தேவகுமாரன் இயேசு, அவர் மேலே உள்ள விசுவாசத்தினால தான், அவர் மேலே உள்ள நம்பிக்கையினால தான் நான் பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்மளும் கூட அப்படி சொல்லணும். அதுதான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. கடைசி நாட்கள் நெருங்க நெருங்க நாம் முழுவதும் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து 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 தான் எல்லா காரியத்திலும் நம்ம பிழைத்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்றார். அப்ப விசுவாசம் குறைஞ்சிடக்கூடாது. எல்லாமே இயேசுவின் மேல் விசுவாசம், இயேசுவின் மேல் விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மேலே, அவர் மேலே உள்ள விசுவாசத்திலே தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டே வரணும், குடும்ப வாழ்க்கை கட்டப்படணும். அதுக்காகத்தான் அவர் சொல்றாரு, நான் இப்போ பிழைத்திருக்கிறது என் மேலே வேற எதின் மேலேயும் உள்ள நம்பிக்கையினால் அல்ல, நான் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தினால். பவுல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் மாம்சத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நான் நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் அப்படி அவர் நம்பிக்கை வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பக்தி அதாவது அவர் சொல்றார், நான் இஸ்ரவேல் வம்சத்தான். பவுல் சொல்றார், நான் இஸ்ரவேல் வம்சத்தான், நான் பென்யமீன் கோத்திரத்தான், நான் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், இப்படி பக்தி வைராக்கியத்தின்படி நான் சபையை துன்பப்படுத்தினவன் என்று சொல்லி தனக்குன்னு இருந்த அந்த நீதிகளை, மாம்ச நம்பிக்கைகளை அவர் சொல்றார். அப்போ நம்ம இன்னைக்கு எப்படி சொல்றோம் அப்படின்னா, எங்கள் குடும்பம் 4 தலைமுறையாக கிறிஸ்தவ குடும்பம், நாங்கள் ஒரு நாள் ஆலயத்துக்கு போக தவற மாட்டோம், நாங்கள் தசமபாகம் கரெக்டாக நாங்கள் கொடுத்துருவோம், ஆண்டவருக்கு கரெக்டாக கொடுத்துருவோம், நாங்கள் குடும்பமாக இன்னைக்கு ஊழியம் செஞ்சிட்ருக்கிறோம், நாங்கள் உபவாசத்தை ஜெபிக்கிறோம், இந்த லெந்து காலங்களை நாங்கள் ரொம்ப பரிசுத்தமாக நாங்கள் ஆசரிக்கிறோம், இப்படி நிறைய நமக்குன்னு சொல்ல நீதிகளை நம்ம வச்சுருப்போம். ஆனால் இந்த நம்பிக்கையினால் நாம் பிழைப்பது இல்லை. ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, இப்படி தன்னை குறித்து அவர் சொல்லிட்டு, இதையெல்லாம் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இது எல்லாத்தையும் நான் நஷ்டமாக எண்ணுகிறேன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை நம்ம கூட நம்முடைய பாரம்பரியமாக நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததையும் நம்ம அது நம்ம கத்தருக்கன்று கொடுக்கறத, அவருக்கு ஊழியம் செய்கிறத, அப்படி அதெல்லாம் நம்ம அது மேலெல்லாம் அதையெல்லாம் நினைத்து நான் ஆண்டருக்குள்ளே பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்ததினால் மட்டும்தான் நாம் பிழைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? கர்த்தருக்கென்று இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும், கர்த்தருக்கென்று நாம் வாழ முடியும். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, நம்முடைய அதாவது இந்த உலகத்தில் நமக்கு நிறைய ஆண்டவர் கம்ஃபர்டபுளான சூழ்நிலைகளை தந்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு குடும்பம்,
நமக்கு நல்ல ஒரு நம் வருமானங்கள், நிரந்தரமான சில வருமானங்கள், குடும்ப அந்தஸ்து, வேலை வாய்ப்புகள், நல்ல சில பதவிகள், நல்ல அருமையான சொத்துக்கள், குடும்ப உறவுகள், ஆமாம், இதை நாம் சார்ந்து இதன் மேல் நாம் நம்பிக்கை வைத்து பிழைக்க நம்மளால் முடியாது. இந்த கடைசி நாட்களில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தின் மேல் மாத்திரம்தான் நாம் பிழைக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேறு எதின் மேலே, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கூட, நான் ஜெபம் பண்ணுறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் காலையிலே எந்திரிச்சிருவேன், நான் உபவாசம் பண்ணுறேன், அதனால் நான் இப்பெல்லாம் நான் செய்கிறனால என்னை ஆண்டவர் கைவிட நான் பிழைச்சி நிற்கிறேன், என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார், அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசுவின் மேல் உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால நீங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கிறீங்களா? அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறார். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தை, உங்களுக்கு இருக்கிற வசதிகளை, உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்தை, உங்களுக்கு இருக்கிற வேலை வாய்ப்புகளை, இதை சார்ந்து இதெல்லாம் எனக்கு இருக்கிறனால என் காலத்தை நான் நல்லா ஓட்டிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. நம்ம நினைக்காத எந்த காரியம் வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் வரும் நாளிலே விசுவாசத்தை காண்பாரோ. அப்போ இந்த கடைசி நாளில் நிற்கிறேன்னா, நம்ம என்றைக்கு இயேசுவை விசுவாசித்தோமோ அன்றைக்கு தான் அவருடைய பிள்ளை என்ற ஓட்டத்தை தொடங்கினோம். இயேசு சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் இயேசுவின் மேல், அவருடைய வார்த்தைகளின் மேல், அவர் மேல் நம்ம விசுவாசத்தோடு தான் நாம் ஒவ்வொரு நாளும் பிழைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அடுத்து பவுல் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14 சொல்றாரு, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையின்றிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையின்றிருக்கிறேன். அவர் சொல்றார், பவுல் சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டுவேன், வேறு எதை குறித்தும் இந்த உலகத்தில் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன். உலகம் என்னைய பார்க்கும்போது நான் சிலுவையில் இருப்பேன், அல்லது நான் உலகத்தை பார்க்குறேன்னா உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டுட்டேன்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகமும் இன்னைக்கு உலகத்தில் உள்ள மனிதர்களும் பெருமையினால தான் நிறைஞ்சிருப்பாங்க. உலகமே ஒரு பெருமை நிறைந்த உலகம். ஏன் அப்படின்னா, உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் என்று சொல்லப்படுகிறவன் அவன் பெருமையில தான் விழுந்து போனான். அவன் பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட ஒரு தூதனாய், அவரை ஆராதிக்கிற ஒரு தூதனாய் இருந்தான். தேவனுக்கு மேலாக தன்னை அவன் உயர்த்தினபடினாலே, தன் இருதயத்தில் மேட்டிமையான எண்ணம் கொண்டபடினாலே அவன் பரலோகத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான். அவன்தான் மனிதர்களாகிய நம்மை வஞ்சித்து இந்த உலகத்துக்கு தன்னைத்தானே அவன் அதிபதி ஆக்கி கொண்டான், நம்ம எல்லாம் அவன் பக்கம் இழுத்து. அதனாலதான் அவனை உலகத்தின் அதிபதினு இயேசு சொன்னார். ஆனால் இயேசு சொன்னார், உலகத்தின் அதிபதிக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நம்ம இயேசுவின் வாழ்க்கையை பார்த்தோன்னா, ஏசப்பா எந்த இடத்துலையுமே தன்னை அவர் மேன்மை பாராட்டினதை நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லா இடத்திலும் தன்னை அனுப்பின பிதாவை தான் அவர் மேன்மை பாராட்டி கொண்டே இருந்தார். ஆனால் உலகத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள், உலகத்தில் உள்ள இன்னைக்கு எல்லா அரசியல்வாதிகள், உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் தங்களை குறித்து, தங்களுடைய குடும்பத்தை குறித்து, தாங்கள் செய்த காரியங்களை குறித்து, தங்களுடைய காரியங்களை குறித்து தான் மனிதர்கள் மேன்மை பாராட்டி கொண்டே இருப்பார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. இயேசு நமக்காய் பட்ட பாடுகள், சிலுவையை குறித்து, சிலுவையில் ஆண்டவர் என்ன செய்தார், நமக்காய் அவர் எத்தனை பாடுகளை பட்டார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6லேருந்து 8 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு தன்னை தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமாக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் பிதாவுக்கு சமமானவர், அத்தனை வல்லமை நிறைந்த தேவன். ஆனால் அந்த வல்லமையோடு அவர் இந்த உலகத்துக்குள்ளே வரல. உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். தன்னையே வெறுமையாக்கினார். அடிமையின் ரூபம் எடுத்து அவர் சிலுவையில் ஒரு வாயை திறவாத ஆட்டுக்குட்டியை போல தன்னை முழு சரீரத்தையும் அடிக்க, உங்களுக்காக எனக்காக நொறுக்க அவர் ஒப்பு கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு தன்னை எவ்வளோ தாழ்த்தினார், அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ நம்மை மீட்பதற்காக, நமக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் சகல பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக,
நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நம்மை அவருக்குள்ளாய் பிழைக்க வைத்து நித்தியமாய் நம்மை அவரோடு கூட வாழ வைப்பதற்காக இயேசு சிலுவையில பட்ட பாடுகள் இருக்கிறது இல்லையா, சிலுவையில் அவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார், நமக்காக எந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டார், அதையெல்லாம் நினச்சி பவுல் சொல்லுகிறார், நான் அதைத்தான் மேன்மை பாராட்டுவேங்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கூட அப்படித்தான் மேன்மை பாராட்ட வேண்டும். வேற எதை குறித்து இன்னைக்கு நமக்குள்ள மேன்மை பாராட்டுதல் இருந்தாலும் நம்ம அதை எல்லாவற்றையும் நம்ம விட்டு அகற்றி போடுவோம். அப்போ இந்த லெந்து காலங்களில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40 நாட்கள் நிறைவேற போகிறது. 40 நாட்கள் எவ்வளோ காரியங்களை நம்ம ஆலயத்தில் கேட்டோம், செய்திகளை டிவி மூலமாய் கேட்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள் நடந்த மாற்றம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனத்தின்படி இப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் நமக்குள்ள நடந்திருக்கணும். நம்ம மாம்ச நம்பிக்கைகள் ஒளிஞ்சிருக்கணும், நம்ம உலக மேன்மைகள் நம்மை விட்டு ஒளிஞ்சிருக்கணும், நம்ம பாவத்தில் ஜெயம் உள்ளவங்களா நம்ம நிற்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கும் தரும்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தையின்படியே கிறிஸ்துவுடனே கூட நாங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் தேவனுக்கென்று உமக்குள்ளாய் நாங்கள் பிழைத்திருக்கிறவர்களாகவும் வசனத்தை கேட்கிற எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட வெற்றியை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்து மேல் நம்பிக்கையாயிராமல் தேவனை பற்றி விசுவாசத்தினால் பிழைத்திருக்க கிருபை தாரும். அது மாத்திரம் இல்லை, உலக மனிதர்களைப் போல நாங்கள் உலகத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை குறித்தே, அவர் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டி நம்முடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.